லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன புத்திமதிகள், மகனுக்கு சொன்ன சில தத்துவங்களை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதேவேளை குர்ஆனில் சொல்லப்படாத இன்னும் பல புத்திமதிகள், தத்துவங்களை நாம் கிதாபுகளிலே காண கிடைக்கின்றது. அதில் ஒன்றுதான் மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, அறிஞர்களிடம் பெருமை பாராட்டுவதற்காகவும் அறிவிலிகளை தோற்கடிப்பதற்காகவும் சபைகளிலே மரியாதை பெறுவதற்காகவும் நீ கல்வி கற்காதே. சொன்னார்கள், அறிஞர்களோடு நெருக்கமாக இரு, அறிஞர்களுடைய சபைகளில் நெருக்கமாக அமர்ந்திரு. ஞான ஒளியால் உள்ளங்களுக்கு அல்லாஹ் உயிரூட்டுகின்றான். எவ்வாறு வானத்திலிருந்து மழையை இறக்கி பூமிக்கு அல்லாஹ் உயிரூட்டுகின்றானோ அதை போன்று சொன்னார்கள், மகனே, நீ அதிகமாக சிரிக்காதே, சிரிப்பு என்பது உள்ளத்தை சாகடித்து விடும். சொன்னார்கள், கிழிந்த ஆடை அணிந்த யாரையும் பார்த்து கேவலமாக நினைக்காதே, உன்னுடைய இறைவனும் அவருடைய இறைவனும் ஒன்றுதான். சொன்னார்கள், வியப்பின்றி அதிகம் சிரிக்காதே, தேவையின்றி எங்கும் நடக்காதே, சம்பந்தம் இன்றி எதையும் கேட்காதே. உன் செல்வத்தை வீணாக்கிவிட்டு பிறர் செல்வத்தை சீராக்குவதற்கு முனையாதே. உன் செல்வம்தான் நீ தேடியது, பிறர் செல்வம் என்பது நீ தேடாதது. சொன்னார்கள், மகனே, பொன்னும் வெள்ளியும் தீயால் புடம்போடப்படுகின்றன. இறை நம்பிக்கையாளர் சத்திய சோதனையால் புடம்போடப்படுகின்றார். பொறுத்து கொண்டவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். சொன்னார்கள், மகனே, இறை வழிபாட்டை ஒரு வணிகமாக, அதை ஒரு வியாபாரமாக நினை. சரக்கு இல்லாமலே லாபம் கிடைத்து கொண்டிருக்கும். சொன்னார்கள், பேச்சு அது வெள்ளி என்றால் மௌனம் பொன்னாகும். சொன்னார்கள், மகனே, உலகம் ஓர் ஆழ்கடல், அதில் நிறைய பேர் மூழ்கிவிட்டார்கள். போதுமென்ற மனம்தான் அக்கடலில் உனக்கு கப்பலாக இருக்கட்டும். சொன்னார்கள், மகனே, இனிப்பாக இருக்காதே, விழுங்கப்பட்டு விடுவாய். கசப்பாக இருக்காதே, உமிழப்பட்டு விடுவாய். எப்பொழுதும் நீ நடுநிலையாக இரு. சொன்னார்கள், மகனே, உன் பேச்சு இனிமையாக இருக்கட்டும், உன் முகம் மலர்ந்ததாக இருக்கட்டும். பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தவரை விட நீயே மக்களின் அதிக அன்புக்குரியவனாக இருப்பாய். சொன்னார்கள், மகனே, குடல் நிரம்பிவிட்டால் சிந்தனைகள் உறங்கிவிடும், ஞானம் ஊமையாகிவிடும், உறுப்புகள் வணங்காமல் முடங்கிவிடும் என்று பல புத்திமதிகளை சொன்னார்கள். சொன்னார்கள், மகனே, ஞானம் என்பது ஏழைகளை கூட அரசர்களுடைய இடத்திலே அமர்த்திவிடும் என்றெல்லாம் பல புத்திமதிகளை சொன்னதாக பல கிதாபுகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது.